வணக்கம். பி குட் டூ குட் மீடியா அனைவரையும் வரவேற்கிறது. சமீப காலங்களாக மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயமாக எங்கேயும் தொலைக்காட்சி மற்றும் இன்டர்நெட்டில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா போர். அதாவது பார்த்திங்கன்னா சண்டைகள் ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் சர்வசாதாரணமாக சண்டை நடக்கிறது. அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி ஒரு சின்ன விளக்கத்தோடு இந்த காணொலியில் பார்க்கலாம். பெரும்பாலான போர்கள் பிராந்திய மோதல்கள் தன்மையில் உள்ளன. பார்த்திங்கன்னா என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா பிரதேசங்களின் வளங்கள், விளைநிலங்கள், மக்கள், துறைமுகங்கள், கோட்டைகள், ஆறுகள், கடற்கரைகள் மற்றும் பிற மதிப்புமிக்க விஷயங்களுக்காக போர்கள் நடக்கின்றன என்று வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். போர்கள் எந்த விதமாக இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா எக்கானமி, ஒரு நாட்டோட வளம், அதாவது பார்த்திங்கன்னா எக்கானமி மற்றும் அது வரையறுக்கப்பட்ட எல்லைக்கோடுகள் மற்றும் மதசார்பான விஷயங்கள், பொலிட்டிக்கல் அஜெண்டா, பொலிட்டிக்கல் லீடர்ஸோட கருத்துக்கள் மற்றும் சிவில் பிரச்சனைகள் மற்றும் ஒரு நாட்டுக்கும் அடுத்த நாட்டிற்கும் உள்ள ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய பழித்தீர்த்தல் மற்றும் ஐடியாலஜிக்கல், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கிற ஐடியாலஜி ஒத்து போகாதனால பெரும்பாலும் போர் நடக்கிறதுக்கான முக்கிய காரணங்களாக கருதப்படுகிறது. போர்கள் இன்று நேற்று நடப்பதில்லை. இது பார்த்திங்கன்னா மனிதன் நாகரிகம் பெற்ற காலத்தில் முதலே போர்கள் நடக்கிறதாக ஒரு கருத்து சொல்கிறது. இது பார்த்திங்கன்னா பழம்பெரும் புத்தகங்கள் மற்றும் நூட்களில் இதில் தெளிவாக குறிப்பிடப்படுகிறது. போர்கள் எதற்காகனா பெரும்பாலும் பிராந்தியம் தங்கள் நாட்டை பார்த்திங்கன்னா வளப்படுத்துறதுக்கு, மேலும் எல்லைக்கோடுகளை விரிவாக்குறதுக்காக போர் மேக்சிமம் நடக்கிறது. இது இல்லாமல் ஒரு நாட்டிற்கு பார்த்திங்கன்னா பகை மூட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது பார்த்திங்கன்னா அவங்களோட இன்டெலிஜென்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா அவங்களோட நுண்ணறிவு அறிவை வச்சு இதை முன்கூட்டியே எதிரி வந்துடுவான் அப்படின்னு சொல்லி நம்மளை தாக்க வருவான் அப்படின்னு சொல்லி போரை முன்னின்று போரை துவக்கி நடத்துகிறாங்க. தற்போது சமீப காலங்களில் நடக்கின்ற போர் பார்த்திங்கன்னா தங்களுடைய எல்லையை விரிவாக்குறதுக்காக ஒரு காரணமாக இருக்கலாம், மற்றும் தங்களுடைய எதிரியை பலத்தை குறைப்பதற்காகவும் இருக்கலாம். அது இல்லாமல் தங்களோட மத ரீதியான பிரச்சனைகள், இந்த மதம் இந்த தனிப்பட்ட மத காரணங்களுக்காகவும் இருக்கலாம். இன்று உலகத்தில் 195 நாடுகள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா பெரும்பான்மை 60% முதல் 70% ஆன நாடுகள், எல்லா நாடுகளும் இந்த 70% வரையும் எல்லா நாடுகளும் பார்த்திங்கன்னா போரை சந்தித்த நாடுகளாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய போர் மற்றும் சாதாரண போர்கள், உள்நாட்டு கலவரம் எதுனாலும் சரி அது பார்த்திங்கன்னா போரை சந்தித்த நாடுகளாக தான் இருக்கும். பழங்காலத்தில் நடந்த போர்கள் இதிகாச நூட்கள் மற்றும் புராணங்கள் மற்றும் காப்பியங்களாகவும் எல்லாத்துலேயும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மன்னர்கள் மங்கோலிய பேரரசு பெரும்பான்மையும் ஆசிய பகுதி மற்றும் ஐரோப்பா பகுதி சில பகுதிகளையும் கைப்பற்றதனாக ஒரு குறிப்பு சொல்கிறது. இது எதற்காக நடந்திருக்குன்னா தங்களோட பிராந்தியத்தை விரிவுபடுத்துறது மற்றும் வளங்களை பெருக்குவதற்கு மற்றும் செல்வங்களை வளப்படுத்துறதுக்காகவும் இந்த முயற்சி நடந்ததுக்காக ஒரு காரணங்களாக இருந்திருக்கலாம். இதற்கு உதாரணம் செங்கிஸ்கான், மங்கோலிய பேரரசு. இவர் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான ஆசிய நாடுகள் மற்றும் ஐரோப்பிய பகுதிகளையும் இவர் பிடித்து வைத்திருந்ததாக ஒரு கருத்து மற்றும் புத்தகங்களில் தெளிவுபடுத்துகிறாங்க. அலெக்சாண்டர் பெரும்பான்மையான ஐரோப்பிய பகுதி மற்றும் சில ஆசிய பகுதியிலும் இந்தியாவின் எல்லை வரையும் வந்ததாக பழைய புத்தகங்களில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. சில நூற்றாண்டுகளாக நடக்கக்கூடிய போர்களுக்கு வார் எக்யூப்மெண்ட்ஸ் வியாபாரம், அதாவது பார்த்திங்கன்னா தங்கள் உற்பத்தி பண்ணுகிற வார் உபகரணங்களை அடுத்த நாடுகளுக்கு வியாபாரம் செய்வதற்காகவும் போரை முன்னின்று நடத்துவதற்காக காரணங்களாக கூறாங்க. ஆசிய நாடுகளான ஈரானும் ஈராக்கும் கூட தங்களோட எல்லைகளை விரிவாக்குவதற்கு மற்றும் தங்களோட பலத்தை பிரயோகத்திற்கும் சண்டையிட்டதாக ஒரு கருத்து இருக்கிறது. தற்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய போரும் இந்த மாதிரியான ஒரு காரணங்களாகவும் இருக்கலாம். மேக்ஸிமம் ஈரான் பார்த்திங்கன்னா ப்ராக்ஸி வார்ஃபேர் ஸ்ட்ராட்டஜி என்ற
யுக்தியை யூஸ் பண்ணுறது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா போராளிகள் மட்டும் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ற போராளிகள் குழுவை வைத்து இஸ்ரேலிடம் சண்டையிடுகிறது. இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளோட உதவியோட இந்த இப்போ நடக்கக்கூடிய போர்களை வந்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன காரணங்கள்னு பார்த்திங்கன்னா எல்லையை விரிவாக்குவதற்காகவும் இருக்கலாம், மத ரீதியாகவும் இருக்கலாம், தங்களோட பலத்தை எதிரியோட பலத்தை வந்து ஒடுக்குவதற்காகவும் இருக்கலாம். நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த போர்களை பார்த்தா ஜப்பான் நாடுகளும் பார்த்திங்கன்னா அமெரிக்காவும் போரில் சண்டையிட்டதாக ஒரு குறிப்பு இருக்கிறது. இதற்கு எல்லாரும் தெரியும், பேர்ல் ஹார்பர் சண்டையில் பாதிக்கப்பட்டதாகவும் அப்புறம் அவங்க அணுகுண்டு பிரயோகப்படுத்ததாகவும் ஒரு கருத்து இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், ஹிட்லர் பார்த்திங்கன்னா தங்களுடைய பிராந்திய எல்லைகளை விரிவாக்குவதற்கு ஐரோப்பிய நாடுகளில் மற்றும் ஆசிய நாடுகளிடம் சண்டையிட்டிருக்காரு. இதை பார்த்திங்கன்னா அவர் வந்து வெற்றி பெற்றாருன்னு பார்த்திங்கன்னா வெற்றி பெறலை. இதற்கு வந்து ரஷ்யா ஒரு முட்டுக்கட்டையாக இருந்ததாக ஒரு கருத்து இருக்குது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது என்னென்னா, முந்தைய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா குதிரைப்படை மற்றும் யானைப்படைகளை வைத்து சண்டையிட்டு போர் புரிஞ்சிருக்காங்க. இப்போ டெக்னாலஜியை பயன்படுத்தி குண்டுகளை பிரயோகித்து சண்டையிடுகிறாங்க. பெரும்பாலும் போரில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன அடங்கியிருக்கு, இந்த போரோட குறிக்கோள் என்னென்னா பெருமை, ஈகோ, பிராந்திய விரிவாக்கம், இயற்கை வளங்கள் கையகப்படுத்துதல், உலக ஆதிக்கம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் எரிவாயுவை வந்து கையகப்படுத்துறதுக்காகவும் இருக்கலாம், இல்லாட்டா எரிவாயு நம்மக்கிட்ட இல்லாத எரிவாயு அவங்கக்கிட்ட இருக்கிறதாகவும் சில நாடுகள் ஃபீல் பண்ணலாம். இன்று பெரும்பான்மையான நாடுகள், வளர்ச்சி அடைந்த நாடுகள் என்று தங்களை கூறிக்கொள்ள நாடுகள் அனைத்து நாடுகளுமே போருக்காக பெரும்பான்மையான தொகையை செலவழிக்கிறது. பல பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ் செலவழிக்கிறாங்க. இது கோடிக்கணக்கான ரூபாய்கள் மதிப்புடைய போர்க்கருவிகள் மற்றும் டெக்னாலஜியை பயன்படுத்தி தங்களோட நாட்டை வந்து பாதுகாப்பதற்காகவும் பிராந்தியங்களை எதிரி நாடுகள் கிட்ட, அதாவது அணுகக்கூடாது என்ற காரணங்களுக்காகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறது. போரை பெரும்பான்மையான அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் போர் எதற்கு நடக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளவே மறுக்கிறாங்க. போரை வந்து நடத்துறதுக்கு வலுவான காரணங்கள் இல்லை அப்படின்ற ஒரு கூற்றை தான் அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் முன்வைக்கிறாங்க. தற்போது நடக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸ் போர்கள் தவிர்க்க முடியாத காரணங்களாக நடக்கிறதாக சொல்கிறாங்க. இருந்தாலும் போர்கள் நடக்காமல் இருக்கிறது மனித குலத்துக்கு மற்றும் பூமிக்கு நல்லது. இதில் உள்ள கருத்துக்கள் சில புக்ஸுகள் மற்றும் நியூஸ் ரெஃபரன்ஸ் செய்து வெளியிடப்பட்டதாகும். இதில் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை.